இன்றைக்கி நம்ம வீட்டு என்ன சமையல் பார்க்கலாம். மீராம்மா இது பண்ணிட்டு இருக்காங்க ரசம். ஒரு 2 நாள் முன்னாடி 2 நாள் 3 நாள் முன்னாடி ரசம் வச்சேன். நீர் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா பிழிஞ்சு கிழிஞ்சு வச்சுருந்தாங்க. அதே நீ பண்ண சொல்லிட்டேன். எங்கள் வீட்டு சாப்பாடு பூண்டு குழம்பு செஞ்சுருக்காங்க. ஆயினே இருக்குது. என்ன சமையல் நம்ம வீட்டை பார்க்கலாம். திருப்பதி போட்ட அந்த டயர்டு இன்னும் போகலை இல்லை. நான் எத்தனை மணி ஆச்சு தூங்குறதுக்கு? 3:30. அவன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தான். நம்ம பேரன் நைட்டு நல்லா தூங்கிட்டு. ஸோ நான் ஒரு 2 மணிக்கு தூங்கினேன். 2 மணிக்கு தூங்கிருப்பேன். சரி, நம்ம வீட்டில் இப்போது ரசம் பண்ணிட்டு இருக்காங்க. மருமக ரசம் பண்ண அப்புறம் நம்ம சமையல் நான் சொல்கிறேன். அவங்களும் 2 நாளாக சொல்லியிருக்காங்க கேக் வீடியோ வந்து பேசி போடுறேன்ட்டு எங்கே தர மாட்டேங்கிறாங்க. தந்தால் தான் நான் வீடியோ போடுறதுக்கு இருக்குல்ல. ரெடியாக இருக்குல்ல? அமுச்சு விட்ரு. இந்த ப்ரௌனிஸு பிஸ்கட்ஸு வேறு என்னம்மா பர்த்டே கேக் முக்கியமாக கண்டிப்பாக சொல்லுங்கள். சென்னையில் இருந்தால் பர்த்டே கேக் நேரில் கொடுத்துடலாம். வெளியில் வாங்க முடியாதுல்ல. சரி, சென்னை எங்கே இருந்தாலும் சொல்லுங்கள். நானும் மறுமூலம் வந்து டெலிவரி கொடுத்துறேன். ஓகேவா? சமையல் ஆகி முடிக்கிட்டு நான் சொல்கிறேன் என்ன சமையல்ன்ட்டு. ஓகே, இன்றைக்கி நம்ம வீட்டில் ரசம் மருமக பண்ணது. இது வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை. வேறு என்ன பண்ணியிருக்கேன் அம்மா? குழம்புல வந்துருக்கோம். பூண்டு குழம்பு. இது என்ன கூட்டு? சுரக்காய் கூட்டு. அவ்வளோதானா சாப்பாடுங்க. இது உருளைக்கிழங்கு ஃப்ரை. இது ஒயிட் ரைஸ். இது வடித்த கஞ்சி. இதை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க எங்கள் ஒய்ஃபு. அந்த தலை குத்துறப்ப தேய்ச்சிப்பாங்க. ஓகேங்களா? அது வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்களும். நம்ம வீட்டில் தான் சமையல் இன்னைக்கு. ப்ளீஸ் இப்போ சாப்பிட போகிறோம். நீங்களும் சாப்பிடுங்க. கிளைமேட் லைட்டாக சேஞ்ச் ஆகி வருது. வாங்க சாப்பிட்றோம். நம்ம வீட்டில் இன்றைக்கி தான் லஞ்ச். ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான் இல்லையா? நம்மளுக்கு கடாயில் சோறு போட்டு சாப்பிட்டா தான் நம்ம ஒரு சந்தோஷம். கடாயில் சோறு போகணும், கொஞ்சம் கூட்டு, அவ்வளோதான். நம்ம ரைஸை ஒரு 1.5 கப் ரைஸ் அதோடு முடிச்சுப்பேன் நான். அவ்வளோதான். வாங்க, நீங்கள் சாப்பிட்டீங்களா? கடையில் சோறு எத்தனை பேருக்கு சாப்பிட பிடிக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். உண்மையில் கடாய் சோறு தான் டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் குண்டாக இருக்கிறது காரணம் கடாய் சோறு தான். எங்கள் அம்மா சின்ன வயசில் கடாயில் சாம்பார் செஞ்சாலும் சரி, குழம்பு செஞ்சாலும் சரி, உருளைக்கிழங்கு வட்டாலும் சரி, அதில் சாப்பாடு போட்டு பெட்டி தருவாங்க. அம்மா கைப்பக்கமே பக்கம் தான். அம்மா வீட்டில் சொல்லுங்கள். அம்மா சாப்பாடு பிடிக்குமா? மனைவி சாப்பாடு பிடிக்குமா? அம்மா சாப்பாடு பிடிக்குமா? இப்போ மனைவி சாப்பாடு தான் பிடிக்கும். அம்மா இல்லையே. தாய்க்கு பின் தாரம். அதான் ஒன்று. தேங்க்யூ. இதை சாப்பிடுங்க. ரெஸ்ட் எடுக்கணும். கண்ணுன்னா எரியுது. இது ஃபுல் டே அலைச்சல் ஆகிடுச்சு திருப்பதியில்.